ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஹைபிரிடைசேஷன், ஜாமெண்ட்ரி, ஷேப் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ நல்லா டீட்டெயில்டா நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியாகவும் சொல்லித்தரேன். எனக்கு வந்து ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்க ஈஸியா ஒரு ட்ரிக் தெரியும், அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ வந்து பெருசா போகலாம், ஸோ 2 பார்ட்டா நான் வந்து போடுறேன். டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணவும் பெருசா போகும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெரிக் நம்பரை வச்சு எப்படி ஹைபிரிடைசேஷன் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஸ்டெரிக் நம்பர் 2 இருக்கு அப்படின்னா அது ஹைபிரிடைசேஷன் வந்து SP. இப்போ ஜாமெண்ட்ரி வந்து லீனியர். ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்டெரிக் நம்பர் 3 இருக்கப்போ அதோட ஹைபிரிடைசேஷன் வந்து SP2. அப்ப இதோட ஜாமெண்ட்ரி வந்து ட்ரைகோனல் பிளேனார். ஸ்டெரிக் நம்பர் 4 இருக்கப்போ ஹைபிரிடைசேஷன் வந்து SP3. ஜாமெட்ரி வந்து ஹெக்டாஹெட்ரல். ஸ்டெரிக் நம்பர் வந்து 5 இருக்கப்போ ஹைபிரிடைசேஷன் வந்து SP3D. அப்போ ஜாமெட்ரி ட்ரைகோனல் பைபிரமிடல். ட்ரைகோனல் பைபிரமிடல். ஸ்டெரிக் நம்பர் 6 இருக்கும்போது ஹைபிரிடைசேஷன் வந்து SP3D2. ஓகேவா? அப்படின்னா ஜாமெட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல். ஸ்டெரிக் நம்பர் 7 இருக்கும்போது ஹைபிரிடைசேஷன் வந்து SP3D3. ஜாமெட்ரி பென்டகோனல் பைபிரமிடல். அவ்வளவுதான். இது முதல்ல வந்து நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கிடணும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்த லெவலுக்கு போவோம். இப்போ முன்னாடி வந்து நம்ம சும்மா பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுல இருந்து கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் நீங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் பேர்ஸ், அதுக்கடுத்து பாண்ட் பேர், லோன் பேர், ஜாமெட்ரி, அதுக்கடுத்து ஷேப்பு, அப்படிலாம் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு டவுட் வரலாம், ஜாமெட்ரி ஷேப் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சொல்ல முடியாது. நானே நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து பார்த்துருக்கேன். அப்போ ஜாமெட்ரி ஷேப் ரெண்டுமே ஒன்னா தான் அவங்க சொல்லி வந்திருக்காங்க. ஆனா ஜாமெட்ரியும் ஷேப்பும் ஒண்ணு கிடையாது. அதை நம்ம வர பார்ப்போம். ஜாமெட்ரினா பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர் ரெண்டையும் சேர்த்து தான் ஜாமெட்ரி. இதே ஷேப்பு அப்படிலாம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதுல வந்து லோன் பேரை வந்து கணக்குலவே எடுக்கக்கூடாது. பாண்ட் பேர் மட்டும் வச்சுதான் நம்ம பார்க்கணும். ஷேப்னா பாண்ட் பேர் மட்டும் வச்சு என்ன ஸ்ட்ரக்சர் வருதோ அதுதான் நம்ம வந்து சொல்லணும். அதுல வந்து லோன் பேர் வந்து சேர்க்கக்கூடாது. நம்ம வர எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லும் போது புரியும். சரி, இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 பேர்ஸ் எடுத்துக்கிடுவோம். அப்படின்னா பாண்ட் பேர் வந்து 3, லோன் பேர் வந்து 0. அப்படின்னா இதோட ஜாமெட்ரி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளேனார். அதுக்கடுத்து ஷேப் பாத்தீங்கன்னா இதே தான், ட்ரைகோனல் பிளேனார் தான். அதுக்கப்புறம் 3 பேர், அதுல வந்து 2 பாண்ட் பேர், அடுத்து 1 லோன் பேர். இப்ப என்ன பண்ணணும்னா ஜாமெட்ரி மாறாது, ஏன்னா ஜாமெட்ரி வந்து பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர் தான். ஆனா ஷேப் பாத்தீங்கன்னா பாண்ட் பேர் மட்டும்தான் வரும், லோன் பேர் வந்து இங்க வந்து சேர்க்க கூடாது. பாண்ட் பேர் மட்டும் வச்சு வரதான் ஷேப். ஓகேவா? இப்போ 2 பாண்ட் பேர் 1 லோன் பேர் அப்படின்னா இதோட ஜாமெட்ரியில மாற்றம் இருக்காது, அதே ட்ரைகோனல் பிளேனார் தான். ஆனா ஷேப்ல வந்து மாறும், பெண்ட். அதே 3 பேர், அதுல வந்து 1 பாண்ட் பேர் 2 லோன் பேர், ஜாமெட்ரியில மாற்றம் வராது, அதே ட்ரைகோனல் பிளேனார் தான். ஆனா ஷேப் வந்து மாறும், எப்படின்னா லீனியரா மாறிடும். ஓகேவா? இந்த இது 3 ஹைபிரிடைசேஷன் எப்படி நம்ம சொல்லுவோம்? SP2. Sல 1, Pல 2. ஓகே, சரி. இப்ப அடுத்து 4 பேர்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். டோட்டல் பேர்ஸ் வந்து 4ன்னு எடுத்துக்கிடுவோம். பாண்ட் பேர் ஃபர்ஸ்ட் 4, இங்க வந்து லோன் பேர் 0. அப்படின்னா அதோட ஜாமெட்ரி வந்து டெட்ராஹெட்ரல். ஷேப்பும் அதேதான். டோட்டல் பேர் 4, பாண்ட் பேர் 3, லோன் பேர் 1. இது எந்த சேஞ்சஸ் வராது, சேம் அதே.
இங்க வந்து சேஞ்சஸ் நடக்கும். எப்படி மாறிடும்னா ட்ரைகோனல் பிரமிடலா மாறிடும். அதுக்கடுத்து டோட்டல் பேர்ஸ் வந்து 4, பாண்ட் பேர் 2, லோன் பேர் 2. ஜாமெண்ட்ரியில வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஷேப்ல வந்து மாறும். அதாவது எப்படி மாறும்னா பென்ட், அப்படி இல்லாட்டி வி ஷேப்பு, அப்படி இல்லாட்டி ஆங்குலர். ஓகேவா? அதுக்கடுத்து டோட்டல் பேர்ஸ் வந்து 4, பாண்ட் பேர் வந்து 1, லோன் பேர் வந்து 3. அப்படின்னா இதுல சேஞ்ச் இருக்காது. இது வந்து லீனியரா மாறிடும். இது இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். இப்போ நம்ம 5 பேர்ஸ் வச்சு பார்க்கலாம். டோட்டல் பேர்ஸ் வந்து 5ன்னு எடுத்துக்கிடுவோம். பாண்ட் பேர் 5, லோன் பேர் வந்து 0. அப்படின்னா ஜாமெண்ட்ரி என்னன்னா ட்ரைகோனல் பை பிரமிடல். ஷேப் என்னன்னா அதேதான், ட்ரைகோனல் பை பிரமிடல். டோட்டல் பேர் 5, பாண்ட் பேர் 4ன்னு எடுத்துக்கிடுவோம். லோன் பேரை 1ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்படின்னா ஜாமெண்ட்ரியில மாற்ற வராது, ட்ரைகோனல் பை பிரமிடல் தான். ஷேப்ல வந்து மாறும். எப்படின்னா சீசா ஷேப். ஓகே, இப்போ வந்து டோட்டல் பேர்ஸ் வந்து 5ன்னு எடுத்துக்கிடுவோம். பாண்ட் பேர் 3, லோன் பேர் 2. இது சேம். ஆனா இங்க வந்து மாறும். அப்படின்னா டி ஷேப். அடுத்து டோட்டல் பேர் வந்து 5, இங்க வந்து 2, இங்க 3. இது சேம் தான். இங்க சேஞ்சஸ் நடக்கும். அப்படின்னா லீனியர் ஆயிரும். இப்போ 5 பேர்ஸ் வச்சு எப்படி எப்படிலாம் கேட்கலாமோ நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ 6 பேர் வச்சு பார்ப்போம். டோட்டல் பேர்ஸ் வந்து 6 எடுத்துக்கலாம். பாண்ட் பேர் 6 எடுத்துக்கிடுவோம். இது 0. அப்படின்னா இதோட ஜாமெண்ட்ரி ஆக்டாஹெட்ரல். ஷேப்பும் அதேதான், ஆக்டாஹெட்ரல். டோட்டல் பேர் 6, பாண்ட் பேர் 5, லோன் பேர் 1. இதுல சேஞ்ச் நடக்காது, அதே ஆக்டாஹெட்ரல் தான். ஷேப் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடல். இப்போ டோட்டல் பேர் 6, பாண்ட் பேர் 4, லோன் பேர் 2. இதுல சேஞ்சஸ் இருக்காது, ஆக்டாஹெட்ரல் தான். ஆனா இதுல சேஞ்சஸ் நடக்கும், ஸ்கொயர் பிளேனார். இப்போ 6 பேர்ஸ் வரக்கூடிய வச்சு நம்ம பார்த்தாச்சு, கிளியர் ஆயிருப்பீங்க. அடுத்து 7 பேர் பார்ப்போம். டோட்டல் பேர் 7, பாண்ட் பேரும் 7, லோன் பேர் வந்து 0ன்னு வச்சுட்டோம்னா இது வந்து பென்டகோனல் பை பிரமிடல். ஷேப்பும் பென்டகோனல் பை பிரமிடல் தான். ஏன்னா லோன் பேர் 0, டோட்டல் பேர் 7, இது வந்து 6, இது 1. ஜாமெண்ட்ரி சேஞ்சஸ் இல்ல, பென்டகோனல் பை பிரமிடல் தான். ஆனா ஷேப் வந்து மாறும். எப்படின்னா டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல். அவ்வளவுதான். இப்ப நம்ம எழுதி போட்டதுக்குள்ளதான் நம்மளுக்கு வந்து ஹைபிரிடேஷனோ ஜாமெண்ட்ரியோ அந்த ஷேப்போ நம்ம எடுக்கிறது மாதிரி வரும். ஆனா இப்ப நான் எழுதி போட்ட எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டா கிடையாது, மனப்பாடம்லாம் பண்ணவே வேண்டாம். இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணுன்னா டீடைல்ஸ் அதோட ஷேப் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும் இது மனப்பாடம் பண்ணலாம் வேண்டாமான்னு. மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம், இல்லாட்டி ரொம்ப பெருசா போகும். நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாத்தையுமே அடுத்த இதில் சொல்லி தருவேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.